சரி ஓகே நம்மளும் போலான்னு கிளம்புவோம். 8 மணிக்கு மாசம்னா 7:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க சார். கிளம்பு 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 கிளம்பு. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போலாமே. முடியாது ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கதான் இருக்கணும். கிளம்பு கிளம்புன்னுவாங்க சார். அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு. மாசுக்கு ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும். நான் சரி அவங்க கூப்பிடுறாங்களேன்றதுக்காக போறேன். அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அப்படியே இருந்தாலும் பாதியில அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. என்ன கொடுமை சரவணன். பாதியிலயும் வரக்கூடாது. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. ரைட்லா ரைட். கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனேயும்? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆமாவா? பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. நான் வச்சுன்னு இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துன்னு இருந்தா ஃபுல்லா எல்லா இதுலயுமே பங்கெடுத்துக்குவான். உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப? இங்கதான். எவன்டா அது? திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல. அது மேல அந்த பக்தி குறைஞ்சிருச்சு, நான் அதனால விட்டுட்டேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இருப்பாங்களா முன்னால? ஏன்டா சர்ச்சுக்கு வந்த பையன் இப்ப வராம இல்ல, அது இருக்கானே? ஏன் தனிப்பட்ட விருப்பம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும். மனைவி கேட்டாலுமே நீ போறனா நீ போ, என்ன இழுக்காத, எனக்கு விருப்பம் இருந்தா நான் வந்து. அவ்வளவுதானே. நீ வா, நான் என்ன சொல்றேன், நீ வந்தனே அவன் வருவான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்ற. அது எப்படி உங்களாலே முடியல? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். உங்களாலே முடியல. பத்தாவதுக்கு நீங்க ரொம்ப பக்தியான ஆளு, சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆளு. அதனாலதான் நான் அவளை திட்டுறேன். நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்க பாதலாம். நீங்க அவங்க வளர்த்த புள்ள, உங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க போக முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க. என்னடி இது? சொல்லிவிட்டீங்க, அதுக்கு ஓகேன்ட்டாங்கல்ல. சரியா? நான் சொல்லல, ஓகே சொல்லல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தா மாட்டிட்டு படுற பாடு. அனைவரும் ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்கும். ரைட்டா? இப்போ உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ, அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே உங்க ஒத்துக்கணும். நியாயமான பேச்சுப்பா. ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க, என்ன உள்ள கொண்டு வராதீங்க. நீ செம எஸ்கேப்டா நீ. நக்கல்யா அவனுக்கு. அவளால கண்டிப்பா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வா, வர வையே. வாய்ப்பே இல்ல சார். எனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். 30 வருஷமா வாழ்த்து அவங்களாலே கூட்டு போக முடியாதுப்பா. 5 வருஷம் வந்த நான் எப்படி சார் கூட்டு போக முடியும்? இப்ப அவர் சர்ச்சுக்கு வர்றது போறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஆமா. அதுல நீங்க தலையிட முடியுமா? முடியாது. அப்ப அதை சொல்லிருங்க. நான் சர்ச்சுக்கு வரல. இல்ல நீங்க சர்ச்சுக்கு வரதுல நான் அது கேட்கல.